ஸோ நான் ரீசெண்ட்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய போர்ட்ஃபோலியோ பற்றி. நான் ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றினா நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட விளைவாக இப்போ வந்து ஆஃப்டர் 6 to 10 monthஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட சேஞ்சஸ் தோணியிருக்கு. ஸோ இப்போ நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 அதில் அண்ட் தென் நிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப் அண்டு அனதர் வந்து என்ன பராக் பரி ஃப்ளெக்ஸி கேப் 3 அண்டு ஐசிஐசி ப்ருடென்ஷியல் கோல்டு சேவிங் ஃபண்ட் இதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு என்னோடய பாஸ்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டுமே இப்போ நான் கரண்ட்டாக வந்து ஃபைனலாக இது அலோகேட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் எனக்கும் இது நாளை பின்ன ஃபியூச்சரில் எதனா ஒன்று எடுத்து பார்க்க யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நான் போட்டிருந்தேன். ப்ளஸ் இது கூட இன்னொரு சிப்பும் போட்டிருந்தேன் மல்டி அசெட் ஃபண்டுன்ட்டு. ஏகப்பட்ட எக்ஸ்போஷர்ன்ற பேரில் எல்லாத்தையுமே போட்டு ஆனால் எல்லாத்துக்கும் 100-200 தான் போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் டோட்டலாகவே ஒரு 600-700 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். மேபி ஷார்ட் டேர்ம் கெயின் இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் அதை வித்ரா பண்ணாமல் இன்னும் ஒரு 1 or 2 years கழிச்சு அதை வித்ரா பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த கடைசியாக இருக்கிற இந்த 3 ஃபண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என் ரீசெண்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அந்த சிப் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு. பட் நான் எல்லா சிப்பையும் இப்போ ரீசெண்டாக கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக அலோகேட் பண்ணது என்னென்னா யூடிஐ நிஃப்டி 50. அதனால இந்தியாவில் இருக்க டாப் 50ல் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு. அண்ட் அனதர் தாட் என்னென்னா இந்தியாவில் இருக்க அடுத்த நெக்ஸ்ட்டு டாப் 50லேயும் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதோட சிப்பை நான் இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஆல்ரெடி நிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப் ஃபண்டு இருக்குது. ப்ளஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா பராக் பரி ஃப்ளெக்ஸி கேப் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ளெக்ஸி கேப் ஏன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் என்ன சொல்கிறது இந்தியன் எக்விட்டிஸ்மெண்ட்டில் இல்லாமல் ஃபாரினோட எக்விட்டிஸ் லைக் மெட்டா பிளாட்ஃபார்ம் அண்ட் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் லிட்டில் பிட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் கமாடிட்டிஸ் அந்த மாதிரி இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி அது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ரோத்துன்ற பேரில் ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஃப்ளெக்ஸி கேப் இருக்கும்போது எதுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு. ப்ளஸ் ஷார்ட் டேர்மில் இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 அடி விழுறதை விட பயங்கரமாக அடி விழுது. அண்ட் பாஸ்ட் 1 year ரிட்டர்ன் எடுத்து பார்த்தாலும் 10% இருக்குது. பட் இதை 1 year ரிட்டர்ன்ஸை வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் அலோகேட் பண்ண 3 ஃபண்ட் என்னென்னா நிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப் ஃபண்ட் அண்ட் யூடிஐ நிஃப்டி 50 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்டாக ஃப்ளெக்ஸி கேப் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட கோல்டு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் கோல்டு வந்து நான் டிஜிட்டலாக வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் அது வாங்கும் போதே ஜிஎஸ்டி 3% நம்ம கொடுக்குறோம், செல் பண்ணும்போது தனியாக கொடுக்குறோம். அண்ட் தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுன்ட்டு தனியாக வர டேக்ஸ்லாம் போகுது. ஸோ இது எல்லாமே பண்ணுறதை விட வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ நான் எப்படியும் லாங் டேர்முக்கு தான் ஹோல்ட் பண்ண போகிறோன்னு ஆகிடுச்சு. ஸோ ஒய் நாட் ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு. அண்ட் ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லாம் எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எப்போயாவது ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன இது மறுபடியும் வாங்கலாமா இல்லை ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை மறுபடியும் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். நல்லா ஏறிட்டு இருக்கும்போது வாங்கவும் தோண மாட்டுது. ஸோ நல்லா ஏறிட்டு இருக்கே ஆவரேஜ் ஆகுமே அப்படின்ற ஒரு பல டவுட்ஸ்லாம் இருக்குது. ஆஸ் அ பிகினராக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சிப்பை ஆட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டடாக அது பாட்டுட்டு ஆக போகுது. நம்ம வந்து என்ன வேல்யூ என்ன ஆகுது அப்படின்றது எதையும் நம்ம யோசிக்க தேவையில்லை அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐசிஐசி ப்ருடென்ஷியல் ரெகுலர் கோல்டு சேவிங் FIF ஃபண்டில் வந்து நம்ம போடலாம் அப்படின்றது மாதிரி ஒரு ஐடியா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஏறிட்டு இருக்கும்போது நமக்கு ETFல வாங்கவும் தோண மாட்டுது. ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் நான் அதை போர்ட்ஃபோலியோலாம் காமிக்க விரும்பல. ஏன்னா ஏகப்பட்ட டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே ரீபேலன்ஸ் பண்ணணும். இந்த 1 year முடிஞ்சவொடனே எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக 5க்குள்ளே எல்லா ஃபண்ட்ஸையும் வச்சுக்கணும். ஸ்டாக்ஸ்லேயும் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வேணான்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் டிவிடெண்ட் ஆர் இந்த போனஸ் இஷ்யூவை வந்து பேஸ் பண்ணி நான் வாங்கிட்டு இருந்தேன். பட் தேங்க்ஸ் டு ஃபினான்ஸ் பூசன் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் எ ப்ரொமோஷன் வீடியோ. பட் அவர் மூலியமாக எனக்கு நிறைய லேர்னிங்ஸும் கிடச்சிது. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து சம்வாட் எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி அது தப்பாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நான் 1 yearல கூட மாற்றிக்கலாம். பட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியான அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் வந்து என்னோடய லேர்னிங்ஸை மட்டுமே நான் ஷேர் பண்ணுறது இல்லாமல் சம் எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த இன்புட்ஸ்லாம் எனக்கு புரிஞ்சதுனால ஓகே ஸ்டாக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கி
ஒவ்வொன்றும் நம்ம வந்து நோட் பண்ணலை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டாக்ஸ் பக்கமே போவேன்னா முடிஞ்ச அளவுக்கு செல் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ETF பேஸ்டு பை பண்ணிவிட்டு போயிடலாம். அதுவும் ETFலையும் என்ன பை பண்ணலாம் அப்படின்னா US ETF அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ETF மட்டும் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று யோசித்து வச்சுருக்கேன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா இப்போ நாஸ்டாக் 100 நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ICICI Prudential விட்டாங்க. ஸோ பை பண்ணேன். பட் பை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சிப் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபண்ட் ஹவுஸ் வந்து சிப்பு எடிட்டு கூட டேட்டு மாற்றிருக்காங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு 100 போடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் போட்டேன். பட் இப்போ வந்து நான் என்ன யோசனை ஓகே இது 500 மாற்றலாம்னு நினச்சா கூட முடியல. இன்கேஸ் ஃபியூச்சரில் எதனா ஒன்று மாற்றணுன்னா மாற்ற முடியாது. எதர் கேன்சல் சிப்பு ஆர் ரீடீம் தான் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஃப்யூச்சரில் வரலாம். பட்டு அது வந்து கேன்சல் சிப் எப்போனா பண்ணிக்கலாம். பட் ஃப்யூச்சரில் இந்த எடிட் சிப் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சில ரிவ்யூஸ்லலாம் கமெண்ட்ஸில் பார்த்தேன். பட் என்ன அப்படின்னா வந்து இதை நம்பி இருக்க முடியாது. இதுக்காக நான் வந்து ETF போனேன்னா வந்து மார்க்கெட் டைமில் நான் விற்றுட்டு போகலாம், இல்லை பை பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ இந்த சிப்பை இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிப்பு தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் எடிட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ப்ளஸ் இந்த நோட்ஸையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5000 டோட்டல் சிப் அமௌண்ட்டை வந்து சிப் 3000 ETF 2000ன்னு மாற்றிட்டு கோல்டு ETF வந்து பல்காக டவுன்ஃபால் அந்த மாதிரி ஏதாவது ஆகும்போது வாங்கிக்கலாம். சில்வரும் பல்காக வாங்கிட்டு நாஸ்டாக் ETF வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷேர்ஸ் அப்படியே மாதம் 1000 ரூபீஸ் கொடுத்து வாங்கிட்டே இருக்கலாம். கரண்ட்லி 202 ப்ரைஸ் இருக்குது. அண்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிப்பு வந்து லார்ஜ் கேப் அதாவது ETF Nifty 50 அண்டு நிப்பான் இந்தியா மிட் கேப் அண்ட் பராக் பெரி இதில் போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நான் ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதான் என்னோடய ரீசன்ட் தாட். இது ஏன் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஏன் ஆட் பண்ண போகிறேன். டிஜிட்டல் கோல்டு ஆல்ரெடி நான் ஜார் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு மைனஸ்ன்றதை விட நான் நோட் பண்ணது என்னென்னா வந்து அது மேக்ஸிமம் ப்ளஸ் ஆக மாட்டுது. இப்போ நம்ம 6500 இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் வித்ரா பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா 6400 அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே மார்க்கெட் இப்போ டவுன்ஃபாலாக இருக்குது, அதுவும் ஒரு ரீசன் நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது நான் இன்கேஸ் இப்போ வந்து இந்த டவுன் டைமில் நான் வந்து ETF பை பண்ணால் அது ஆவரேஜ் ஆகும். ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது ETFல ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ வை ஷுட் ஐ பை ஃபார் டிஜிட்டல் கோல்டு? இப்போ எனக்கு கோல்டாக வேணும் அப்படின்னா நான் அதை போகலாம். பட் எனக்கு கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மணி பேஸ்டாக நான் போகிறதுனால வந்து அந்த ரீசனுக்காக நான் டிஜிட்டல் கோல்டாக வாங்காமல் கோல்டு ETF அதுக்கு ETF கூட இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் போகலாம் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அண்டு சில்வர் ETF ஏன் போகிறேன் அப்படின்னா வந்து சில்வர் வந்து எனக்கு லாங் டேர்மில் ஏறும் ஓகே. பட் எவ்வளோ கோல்டு கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஏறுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஸோ அதனால் அதில் ETF போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நம்ம கண்டினியூஸாக பண்ண வேணாம், தேவைப்படும் போது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஆல்ரெடி எக்ஸ்போசர் இருக்குது. இன்னும் எதுக்கு எக்ஸ்போசர்னு சில்வரில் வேணும்னா ஒரு 10Kக்குள்ளே மினிமமாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சில்வரில் வந்து ETFக்கு போகிறேன். ப்ளஸ் மார்க்கெட் ஹவுஸில் விற்றுக்கலாம். அண்டு சிப்பு வந்து நான் வந்து அது ஓகேவாக படுது. ஏன்னா சம்வாட் வந்து ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம வந்து எக்ஸ்போஷர் தேவையில்லை, எப்படி ஃப்ளக்சுவேஷன்லாம் ஆகுதுன்ட்டு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக US ETF அண்ட் சில்வர் ETF போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸ்மால் கேப் வேணாம் இப்போ ரீசெண்டாக ஸ்மால் கேப் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? இப்போ வந்து நம்ம ஃபேமிலி அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஃபினான்ஷியலில் லாங் டேர்மில் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ இப்போ இன்கேஸ் நான் வந்து இப்போ ஒரு 1 lakh வந்துச்சு, அதோட நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஸ்டாப் பண்ணி நான் அப்படியே விட்டுட்டு லாங் டேர்மில் ஃபியூச்சரில் எப்போனா எடுத்து பார்க்குறேன்னா கூட அப்போ நம்ம எடுத்துக்கலாம்ல. ஸோ ஸ்மால் கேப்பில் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் அதுவும் பெட்டர் தான். பட் ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? ஆல்ரெடி ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மிட் கேப் இருக்கிற போது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுன்ற ஒரு கொஷின் மாதிரி தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மேபி ஃபியூச்சர் நிறைய சம்பாரிச்சோன்னா மேபி அது ஒரு 100 200 1000 அந்த மாதிரி போடலாம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன இருக்கோ அதுக்காக பார்க்கலாம். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை யோசித்து போட்டிருக்கேன். அண்டு சில்வர் ETF வந்து லாங் ரனில் தான், ஏன்னா என்னோடய நாலேஜை பொறுத்த வரைக்கும் தான். இன்கேஸ் ஃபியூச்சரில் தாட் வந்துச்சுன்னா நான் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் வந்து வீடியோ தனியாக போடுறேன். அண்டு US ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MFல வேணாம், ஏன்னா சிப்பு கூட எடிட் பண்ண முடியல. இன்கேஸில் என்ன வேணும்னா அதுக்காக வந்து ETF. அண்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் ஸ்டாக் போகல அப்படின்றத வீடியோவில் சொல்லிட்டேன். அது வந்து ரீசெண்டாக வந்த தாட்டு தான். அதனால் வந்து அந்த பிளானை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 35K பிளான் அப்படின்ட்டு நான் ஒன்று போட்டிருக்கேன். அதாவது இன்னும் எப்படி வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒரு பேஸ்மெண்ட்டு இப்போ உங்கள் பேரில் வந்து எதுவுமே இல்லை, இப்போ நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா
என்ன எப்படி போகணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.